ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பூமியோட அட்மாஸ்பியர் இல்லை அதுக்கும் மேலே ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸ் ட்ராவல், ஸ்பேஸில் ரிசர்ச் பண்ணுறது, இதில் எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கிறது நாசா ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நம்ம கல்பனா சாவ்லாவுடைய டெமிஸ் அந்த ப்ராஜெக்ட் உட்பட மூணு ப்ராஜெக்ட் தான் ஃபெயிலியர். அதை தவிர 166 ஹியூமன் க்ரூடு ஃப்ளைட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நாசா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் மெர்க்குரி, ப்ராஜெக்ட் ஜெமினி, நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலவில் கால் வச்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ப்ராஜெக்ட் அப்பல்லோ, கல்பனா சாவ்லா பார்ட்டிசிபேட் பண்ண த ப்ராஜெக்ட் கொலம்பியா. ஃபைனலி நாசா 50 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நிலாவில் நாங்கள் மனுஷனை தர இறக்கியே தீர்வோம். இந்த தடவை விமன் ஆஸ்ட்ரோனட், த ப்ராஜெக்ட் ஆர்டிமிஸ் 1, த ப்ராஜெக்ட் ஆர்டிமிஸ் 2. பட் நாசா உருவாகிறதுக்கு காரணமே அமெரிக்கா கிடையாது, ரஷ்யா. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சீக்வென்ஷியல் ஆர்டரில் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ். திஸ் இஸ் சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் நாசா எபிசோட் 1. அமெரிக்காவில் நாசா அப்படின்ற அமைப்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே மார்ச் 3, 1915 வருஷத்தில் உண்டான ஒரு அமைப்பு தான் நாகா, த நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஏரோநாட்டிக்ஸ். இது முழுக்க அமெரிக்கன் சிவிலியன்ஸ், அதாவது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு கிடையாது. இது முழுக்க அமெரிக்காவில் இராணுவத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இராணுவ ஏஜென்சியாக தான் இது உருவாக்கப்பட்டுச்சு. ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ரைட் பிரதர்ஸோட ஆரம்ப காலகட்ட விமானத்தை லோகோவை வச்சிருக்கிற இந்த நாகா அப்படின்ற அமைப்பு அமெரிக்காவுடைய 28th பிரசிடென்ட் தாமஸ் வூட்ரோ வில்சன் அவருடைய அப்ரூவல் பேரில் வேர்ல்டு வார் 1 முதல் உலகப் போரில் அமெரிக்கா அலையன்ஸ் கண்ட்ரிக்கு உதவி செய்யக்கூடிய, அந்த மிலிட்ரிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஃபார் ஏரோநாட்டிக்ஸ் நாகா இருந்துச்சு. ஃபைட்டர் ஜெட்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல மிகவும் அட்வான்ஸாக இருந்த அந்த நாகா 2ஆம் உலகப் போர் வேர்ல்டு வார் 2லையும் அடால்ஃப் ஹிட்லருக்கு எதிராக நடக்கக்கூடிய சண்டையில் அமெரிக்கன் மிலிட்ரி அண்ட் அலையன்ஸ் கண்ட்ரிஸோட மிலிட்ரிஸ்க்கு ரொம்பவே ஹை ஆல்டிடியூட்ல பறந்துட்டு இருக்கிற பாம்பர்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கு சூப்பர் சார்ஜஸை சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா 1945 2ஆம் உலக போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தில் இருந்த ரஷ்யன் கூட்டமைப்பு, அதாவது சோவியத் யூனியன், அவங்க ரொம்ப காலமாகவே பிளான் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்புட்னிக் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை பூமியோட ஆர்பிட்ல நிலைநிறுத்துறாங்க. அங்கதான் அமெரிக்காவுக்கு ஷாக். 1957 இந்த உலகத்திலேயே முதன்முறையா ஒரு செயற்கைக்கோள், ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணி சோவியத் யூனியன் இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த கவனத்தையும் இழுத்துட்டாங்க. அதுல அமெரிக்காவும் விதிவிலக்கல்ல. அப்ப இருந்த அமெரிக்காவுடைய 34th பிரசிடென்ட் டுவைட் டி ஐசன்ஹோவர் தலைமையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமே அமெரிக்காவுடைய ராணுவத்துக்கு நாகா அப்படின்ற அமைப்பு தேவையில்லை, அமெரிக்காவுடைய மக்களுக்கு சிவிலியன்ஸ்க்கு உதவுற வகையில ஒரு விண்வெளி அமைப்பு தேவை. 1957 சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் சேட்டலைட்டை லான்ச் பண்ணதுக்கு அடுத்த வருஷமே 1958 உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஏஜென்சி, த நாசா. மனித குலத்துக்காக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், ஸ்பேஸ்ல நிறைய ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னு தொடங்கப்பட்ட இந்த நாசா சோவியத் யூனியனுக்கு போட்டியா ஸ்பேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய பிளான் வச்சிருந்தாங்க. அங்கதான் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் கோல்டு வார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. நாசா உருவாக்கப்பட்ட 1958 அதே வருஷத்திலேயே சோவியத் யூனியனுக்கு சவால் விடுற போல எக்ஸ்ப்ளோரர் 1 அப்படின்ற சேட்டலைட்டை லான்ச் பண்ணாங்க. ஸ்பேஸ்ல சேட்டலைட் லான்ச் பண்ணியாச்சு. அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே இருக்கிற ஸ்பேஸ் ரேஸ்ல நாசா என்ன யோசிச்சாங்கன்னா, சேட்டலைட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷனை எப்படி எர்த்தோட ஆர்பிட்ல நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்காக அவங்க போட்ட பிளான் தான் ப்ராஜெக்ட் மெர்க்குரி. அந்த காலகட்டத்திலேயே ப்ராஜெக்ட் மெர்க்குரியோட வேல்யூ 100 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 20 அன்கிரியூடு ஃபிளைட், அதாவது மனிதர்களே இல்லாம சில விலங்குகளை ஃபிளைட்ல வச்சு விண்வெளிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அப்பயும் ஒரு ட்விஸ்ட், அமெரிக்காக்கு மறுபடியும் ஒரு ஷாக்கு. ஏப்ரல் 12, 1961 சோவியத் யூனியனை சேர்ந்த காஸ்மோனாட், அதாவது நாசா அவங்களுடைய விண்வெளி வீரரை ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்லுவாங்க, சோவியத் யூனியன் அல்லது ரஷ்யா அவங்களுடைய விண்வெளி வீரரை காஸ்மோநாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சோவியத் யூனியனை சேர்ந்த காஸ்மோநாட் யூரி கேகரின் அப்படின்றவர் ஓஸ்டாக் 1 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல முதலா எர்த்தோட ஆர்பிட்கே ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்துடுறாரு. இவர் தான் உலகத்திலேயே முதல்ல விண்வெளிக்கு போன மனுஷன். இதை கேட்டு அமெரிக்கா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. பட் யூரி கேகரின் விண்வெளிக்கு போன அடுத்த 23வது நாள்லயே மே 5, 1961 ஆலன் ஷெப்பர்ட், நாசாவுடைய ஆஸ்ட்ரோநாட்,
விண்வெளிக்கு போயிட்டு உலகத்திலேயே இரண்டாவதா விண்வெளிக்கு போன நபர் அப்படின்ற பெயரை பிடிக்கிறார். 1958 1963 வரைக்கும் நடந்த ப்ராஜெக்ட் மெர்க்குரி டைம்ல நாசா 6 தடவை விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதே காலகட்டத்தில் சோவியத் யூனியனும் 6 தடவை விண்வெளிக்கு போயிருக்காங்க. பட் சோவியத் யூனியனை சார்ந்த விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் ஸ்பெண்ட் பண்ண டைம் நாசா விண்வெளி வீரர்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமை விட ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இருந்தாலும் M7 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாசாவுடைய ப்ராஜெக்ட் மெர்க்குரி அமெரிக்க மக்களிடையே அமெரிக்க ரேடியோ டிவி சேனல்ஸ்ல பாப்புலராக ஆரம்பிச்சது. இந்த சக்சஸ் காரணமா நாசா எடுத்த அடுத்த ப்ராஜெக்ட் தி ப்ராஜெக்ட் ஜெமினி 1961 ஆரம்பிக்கப்பட்டு 1966 வரைக்கும் நடந்த இந்த ப்ராஜெக்ட் ஜெமினியோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, சோவியத் யூனியனுக்கு முன்னாடி மனிதனை எப்படியாவது நிலாவில் லேண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். பட் அதுக்காக அவங்க எடுத்து வைக்கக்கூடிய 1 by 1 ஸ்டெப் என்னன்னா EVA அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி. வாட் இஸ் எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி? ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து வெளியே வந்து விண்வெளி வீரர் ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிட்டு ஸ்பேஸ் வாக் பண்ணணும். அதுதான் EVA அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி. இது வரைக்குமே சோவியத் யூனியன், ரஷ்யா, அமெரிக்கா, கனடா, யூரோப், சைனா இந்த நாடுகள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வெஹிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் சூட் போட்டுக்கிட்டு ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்பிட்டல் மேனுவர். ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கிற ஃபியூவலை பர்ன் பண்ணி அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு சேஞ்ச் பண்றது தான் ஆர்பிட்டல் மேனுவர். நெக்ஸ்ட் ரெண்டஸ்விஸ். ஆர்பிட்டல் மேனுவரை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கிற ஃபியூவலை பர்ன் பண்ணி 2 ஸ்பேஸ் கிராஃப்டையும் வேற ஒரு ஆர்பிட்டுக்கு மாத்தி அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டையும் ரொம்ப க்ளோஸா நிக்க வைக்கிறது தான் இந்த ரெண்டஸ்விஸ். நெக்ஸ்ட் டாக்கிங் ஆர் பர்த்திங். ரெண்டஸ்விஸை யூஸ் பண்ணி 2 ஸ்பேஸ் கிராஃப்டும் பக்கத்துல நிற்கும் போது அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி உண்டாக்குறது தான் இந்த டாக்கிங் ஆர் பர்த்திங். இது எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம பாசிபிளா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மனுஷனை கண்டிப்பா நிலாவில் லேண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்ட் ஜெமினியோட நாசாவோட அன்னைக்கு இருந்த பிளான். 1961 கிட்டத்தட்ட 150 கோடி பட்ஜெட்ல உருவாக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ஜெமினியோட சீஃப் டிசைனர் மிஸ்டர் ஜிம் சேம்பர்லின் நாசா கூட கடுமையா போராடுறார் ஃபார் லூனார் லேண்டிங். லூனார் லேண்டிங்னா ஒண்ணு இல்ல, மூன் லேண்டிங். இந்த ஜெமினி ப்ராஜெக்ட்லயே மனுஷனை நம்ம நிலாவில் கால் பதிக்க வச்சிடணும். சோவியத் யூனியன் நமக்கு முன்னாடி இதை பண்ணிடுவாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு நாசா கிட்ட ஜிம் சேம்பர்லின் கடுமையா ரிக்வெஸ்ட் பண்றார். பட் நாசா அந்த பிளானுக்கு அப்ரூவ் பண்ணவே இல்லை. பிகாஸ் அன்பார்ச்சுனேட்லி ப்ராஜெக்ட் ஜெமினில ஒர்க் பண்ண 3 ஆஸ்ட்ரோனட்ஸ் ட்ரைனிங் அப்போ ஸ்பேஸ் கிராஃப்ட் கிராஷ்ல இறந்து போயிடுறாங்க. இதனால நாசா மூன் லேண்டிங்க ஜெமினி ப்ரோக்ராம்ல வைக்காம இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல மூன் லேண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க ஜிம் சேம்பர்லினை. பட் நாசாவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் மிகப்பெரிய ப்ராஜெக்ட், வெறித்தனமான ப்ராஜெக்ட், தி ப்ராஜெக்ட் அப்பல்லோ. அந்த ப்ராஜெக்ட்ல நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வைக்க போறார். அந்த விஷயம் ஹியூமன் ஸ்பேஸ் ரேஸ் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருக்க போகுது. இது சாதாரணமான ஒரு அச்சீவ்மெண்டா இருக்க போறது இல்ல. நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கேயும் இந்த ப்ராஜெக்ட் அப்பல்லோலையும் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்க போகுதுன்னு ப்ராஜெக்ட் அப்பல்லோல ஒர்க் பண்ணவங்களும் எதிர்பார்க்கல, நாசாவும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வாட் ஹேப்பன்ட்? அது என்ன டிசாஸ்டர்? அதுல இருந்து நாசா எப்படி ஓவர் கம் பண்ணாங்க? கல்பனா சாவ்லா பார்ட்டிசிபேட் பண்ண அந்த கொலம்பியன் ப்ராஜெக்ட் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? நாசாவுடைய அடுத்தடுத்த பிளான் என்ன? நீல் ஆம்ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட்ல ஆரம்பிச்சு ஒரு விமன் ஆஸ்ட்ரோனட் நாசாவுடைய அடுத்த பிளான்ல மூன் லேண்டிங் பண்ண போறாங்க. வாட் இஸ் தட் பிளான்? Stay tuned for next episode. Until then, take care. Bye bye, Phoenix Birds.